விஜய் அண்ணனுக்கு வணக்கம். அண்ணே, நீங்கள் செய்கிற செயல்கள், உங்களோட அரசியல் செயல்பாடு அனைத்துமே வந்துட்டு ஒரு வேறு லெவலில் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால், நான் உங்களுக்கு ஓட்டு போடலைங்கிற வலி எனக்குள் நாளுக்கு நாள் அந்த வேதனை அதிகரித்து கொண்டிருக்கிறது. என்ன செய்யுதுன்னு தெரியல. முதல்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஒரு இவ்வளவு நாகரிகமாக ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிற ஒரு போர்வைக்குள்ளே எப்படி உங்களால் இருக்க முடிஞ்சது அப்படிங்கிறது இன்னும் எனக்கு அது ஒரு பிளாஸ்ட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். பிளாஸ்ட்டு தான் இது. ஆக்சுவலி ஒரு ஒரு நடிகனுக்குள் ஒரு நடிகனாக வாழ்ந்துட்டு இருந்த ஒருத்தர் வந்துட்டு இப்படி வந்துட்டு ஒரு 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 பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்டு லீடராக வந்துட்டு பிளாஸ்ட் ஆனது தான் வந்துட்டு ரொம்ப சீக்ரெட்டான விஷயமா இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் ஒன்று சொல்கிறேன். நான் நிறைய அந்த பழம் தின்று கொட்டை போட்ட அரசியல்வாதிகள் எல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு நிபந்தனையற்ற ஒரு ஆதரவுன்னு நீங்கள் வெளியில் சொல்லிக்கலாம். ஆனால் உண்மை என்னன்னு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாக்கா, இன்னைக்கு அவங்க நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்ட்டு அதை விலக்கிக்கிட்டு நாங்கள் ஆதரவு அளிக்கலை அப்படின்னு வெளியே நீங்கள் போய் திரும்பி ஒரு எலெக்ஷனை நீங்கள் சந்திச்சிங்க அப்படின்னா, இன்றைக்கி ஆப்போசிஷனில் இருக்க நிறைய பேர் டெபாசிட் கூட கிடைக்காது. அதை மைண்டில் வச்சுக்கிங்க. நீங்கள் இந்த நிபந்தனையற்ற அப்படின்னு நீங்கள் எல்லாமே நிபந்தனையோடு தான் உள்ள வந்திருக்கீங்க. என்ன நிபந்தனை நினைக்கா, நம்ம மறுபடியும் வந்து ஆதரவு பண்ணலை கொடுக்கல அப்படின்னா நமக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை தவற விடக்கூடும் என்பதை உங்கள் எல்லாரும் உணர்ந்து தான் வந்திருக்கீங்க. எனவே இந்த 6 மாதம் பார்க்குறோம், 1 மாதம் பார்க்குறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டேன்னா, அந்த 6 மாதமும் 1 மாதமும் 1 வருஷமும் அது உங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய கெடுதானே தவிர எல்லாத்தையும் விட்டுட்டு விஜயண்ணனை நீங்கள் தயவு செஞ்சு நல்லபடியான ஒரு தமிழகத்தை உருவாக்குறதுக்கு அவர் வந்திருக்கிறாரு. அதுக்கான வேலையை செய்ய விடுங்க. அவருக்கு இடைஞ்சல் கொடுக்காதீங்க. இடைஞ்சல் கொடுத்தீங்கன்னா விஜயண்ணனுடைய அடுத்த ஒரு பரிணாமம் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். தயவு கூர்ந்து இதை வந்து தாவைக்காவினர் யாரும் இதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன அப்படின்னாக்கா, நான் ஓட்டு போடலை அப்படிங்கிறது வந்துட்டு என்னோடய மனநிலை இன்றைக்கி ஒவ்வொரு நாளைக்கு நான் மாறிக்கிட்டு இருக்குது. அது பெரிய வேதனையாகவே இருக்குது. அது பெரிய வடுவாகவே அது மாறிவிட்டது என்பது தான் உண்மை. அது என்ன மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது எனக்கு புரியுது. நான் நிறைய பேர் கூட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நிறைய பேரோட நான் காண்டாக்டில் இருக்கிறேன். எல்லாருமே பேசுகிறேன். நிறைய பேர் பற்றினைக்கு அந்த மனநிலையில் இருக்கிறாங்க. நீ திரும்பி ரீஎலெக்ஷன் வச்சா எதுக்கும் பயப்பட விஷயமே கிடையாது. இன்றைக்கி ஆப்போசிஷனில் உட்கார பாதி பேர் அப்புறம் காணாமல் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னால் இன்னும் சொல்லப்போனால் 1947 வந்துட்டு ஒரு மக்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைத்த அந்த ஒரு உணர்வை வந்துட்டு இந்த எலெக்ஷனுக்கு கொடுத்துருக்குது. ஒவ்வொரு மக்களும் அதை உணர்றாங்க. மறுபடியும் ஒரு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி உணர்றாங்க. ஒவ்வொருத்தரும் நான் தான் முதலமைச்சருங்கிற அளவுக்கு அப்படி அவங்களுக்குள்ள ஒரு உணர்வை வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்தின் எங்களுடைய மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் வந்துட்டு அந்த ஃபீலை கொடுத்துட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் எங்களுக்குள்ளே நாங்கள் கொண்டாடிக்கிறோம். தயவு கூர்ந்து இதை வந்துட்டு அவரை வந்து நீங்கள் ஃப்ரீயாக அவரோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை அவர் எடுக்க விடுங்க. அவர் வந்துட்டு அன்றைக்கி அந்த ஒரு நிமிஷம் வந்து அவர் அந்த அந்த பதவி பிரமாணம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அவர் அந்த பேசின பேச்சு வந்துட்டு நிறைய பேருடைய மனநிலையை மாற்றிருக்குதுங்கிறத வந்துட்டு நீங்கள் எல்லாரும் உணரணும். எல்லா அரசியல் தலைவர்களும் அதை உணர வேண்டும். முதலில் வந்துட்டு நீங்கள் இன்றைக்கி ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா அது உங்களோட அதிர்ஷ்டம் என்றால் சொல்ல வேண்டும். மறுபடியும் அவரை நீங்கள் எதாவது நோண்டி எடுத்து மறுபடியும் திரும்பி எலெக்ஷன் நீங்கள் வர வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ கிடைச்ச வாய்ப்பை நீங்கள் தவறவிடக்கூடும். எனவே தயவுசெய்து இந்த 5 வருஷம் எல்லாத்தையும் அவையடக்கமாக உட்கார்ந்துட்டு அரசியல் செய்ய விடுங்க. நிச்சயமாக விஜயண்ணன் வந்துட்டு தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு நல்ல நாகரிகமான அரசியல் தான் செய்வாருங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதை தாண்டி வெள்ளையறிக்கை என்பது வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு வெள்ளையறிக்கை விட்டா அப்படியே இது யாரோட தனி மனிதன் தாக்குதல் கிடையாது. அவர் ஒரு அரசியலுக்குள்ளே அவருடைய ஒரு ஸ்டாண்ட் பண்ணி அவர் ரூலுக்குள்ளே வரும்போது அந்த ரூல் சேஞ்சு வந்து முன்னாடி எப்படி இருந்திருக்குது, அதனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது, அது வந்துட்டு அது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக அவர் சொல்லக்கூடாதுன்னு ஒன்றுமே கிடையாது. என்னென்னா நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை திடீர்னு உடனே செய்ய முடியாத போகக்கூடிய காரணங்கள் வாய்ப்புகள் கூட உருவாகலாம். உடனே அதை வந்துட்டு அவர் 200 யூனிட் அதை கொடுத்தா இன்றைக்கி அதை கொடுக்கல, இதை கொடுக்கல, அதை செய்யலைன்னு சொல்லிட்டு நாங்கள் யாருமே கேட்க போகிறது கிடையாது. ஆனால் எங்களுக்கு இலவசங்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. இலவசங்களுக்கு வேண்டாம். எனவே தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் செய்ய நினைப்பதை, மக்களுக்கு செய்ய நினைப்பதை நீங்கள் தைரியமாக செய்யுங்க. எத்தனை ஆண்டு காலம் எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களுடைய பிள்ளைகள், எங்களோட சகோதரர்கள், எங்களுடைய பெற்றோர்கள் எல்லாருக்குமான ஒரு அரசாக இது இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை விஜய் அண்ணா வந்து இன்னைக்கு வரைக்கும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த ஒவ்வொரு அணுவையும் பார்க்குற பட்சத்தில்
ஒரு ஆட்சி நல்ல ஆட்சியாக இல்லை என்பது முதல் நாளிலே தெரியும் என்பதற்குண்டான ஒரு அறிகுறி தான் இது. பார்ப்போம். இதனால் யாரும் தயவுசெய்து இடைஞ்சல் பண்ணாதீங்க. வாழ்த்துக்கள். நன்றி.